நம்ம லைஃப்ல ஏதாவது முயற்சி பண்ணி ஜெயிக்கணும்னு சொல்லி பல முயற்சிகள் பல வேலைகள் நம்ம செஞ்சுட்டு இருப்போம். அதை தடுக்கணுன்றது இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். நம்மளை கீழே இழுக்கிறது தான் வேலையா இருக்கும். இதனால நம்ம லைஃப்ல என்ன செய்ய நினைச்சாலும் கீழே விழுந்துகிட்டே இருப்போம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது லைஃப்ல இந்த சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிச்சுனாலே லைஃப்ல நம்ம வேற மாற்றமா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தேவையானது 3 ஸ்டெப் இருக்கு. அதுல மெயினா நீங்க இந்த 3 ஸ்டெப்பை நீங்க ட்ரை பண்ணீங்கனாலே லைஃப்ல நீங்க ஒரு டிசைபர் ஆகி மறைஞ்சு லைஃப்ல இன்னொரு வேலை நீங்க எந்திரிச்சு வரும்போது பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கே ஒரு ஷாக்கிங்கா இருக்கும். ஏன் உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கும். என்ன ஆகுனா புது டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நீங்க வரும்போது நீங்க இருக்கிற ஒரு ஸ்டைல் ஆஃப் இது, நீங்க நடந்துக்கிற விதங்கள், நீங்க ஜெயிக்கிற விதங்கள், நீங்க பாக்குற விதங்கள், பேசுறதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். அதுக்கு தேவையானது 3 ஸ்டெப் 3 பார்ட்டா இந்த வீடியோல தர போறேன். ஃபர்ஸ்ட் how to disappear அப்படின்றது, செகண்ட் what to do in the shadow, தேர்ட் பார்ட் how to reappear. நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது என்னன்னா நீங்க உங்க வாயை மூடணும். ஷட் யுவர் மவுத். ஏன்னா நம்ம வாயால தான் பல நேரத்தில் நம்ம கெட்டு போறோம். வாயால தான் நம்ம பல விஷயங்களையும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் சொல்லிடுறோம், தெரியாத விஷயத்தையும் பேசி மாட்டிக்கிறோம். நம்மளுக்கு புரியாதது புரிஞ்சது எதெல்லாம் பேசி பல பிரச்சனைகளை மாற்றுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த வாயால தான். அதுக்கு மெயினா ஷட் யுவர் மவுத்னு சொல்றாங்க, வாயை மூடி இருங்கன்றாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளும் சரி, உங்க ஃபேமிலி சர்க்கிளும் சரி, முக்கியமா யாரு டீம் நீங்க உங்களோட இருக்கிற விஷயத்தை பேசாம இருக்கிறதுக்கு வாயை மூட்டி இருக்கிறதுக்கு பழக பாருங்க. முக்கியமா ஆனா ஒரே ஒரு தொட்டை நம்ம இது பண்ணிக்கலாம். லைஃப்ல நீங்க பேசணும், உங்க ஒய்ஃபா இருந்தாங்கன்னா ரொம்ப க்ளோஸா இருந்த அந்த லவ்வரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அந்த ஒரு மனுஷங்கிட்ட நம்ம உண்மையை பேசலாம், சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா எல்லாத்தையும் கிடையாது, பர்டிகுலர் விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணது எல்லாத்தையுமே சொல்லக்கூடாது. 1-2 மாத்திரம் நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்க நம்ம மேல பாசமும் அளவுக்கிட பிரியமும் இருக்கிறனால அவங்க நிச்சயமாக நம்ம பண்ற எந்த விஷயத்தையும் வெளியில சொல்ல மாட்டாங்கன்றது ஒரு நம்பிக்கை. அப்ப நீங்க வாய மூடி இருக்கும் போது பல நன்மைகள் உங்களுக்கு சேர்ந்து வரும். நீங்க எந்த விஷயத்துல கவன செலவு இல்லாமல் நீங்க அந்த டிசப்பியர் ஆகிறது, மறைஞ்சிருந்து வாழ்றதுக்கு நீங்க வாய மூடும் போது எந்த பிரச்சனைக்குள்ளேயும் நீங்க போக மாட்டீங்க. தேவையில்லாத ஒரு வார்த்தைகளும் தேவையில்லாத ப்ராப்ளத்துக்குள்ளேயும் நீங்க போய் மாட்டிக்கவும் மாட்டீங்க. உங்ககிட்டயும் வராது, நீங்களும் போக மாட்டீங்க. அதுக்கு மெயினா வாய மூடினா கரெக்டா இருக்கும். செகண்ட், ஒன்லி கேர் வாட் யூ திங்க். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை மொத்தம் நினைக்க பாருங்க. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, என்னை பத்தி நினைச்சிட்டு இருப்பாங்களோ, அன்னைக்கு நான் செஞ்ச தப்பை திருப்பி திருப்பி சொல்லி சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்களோ, இல்லை யார்ட்டையா குறை சொல்லிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா கிடையாது. அவங்க யார்கிட்டையும் எங்கேயும் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கனால நம்மளை பத்தி யோசிக்கணும்ன்றது எண்ணம் அவங்களுக்கு இருக்கிறாது. நீங்க அதை என்னன்னா நம்ம திருப்பி திருப்பி ரிப்பீட் மோட்ல அவன் என்ன நினைப்பான், இவங்க என்ன நினைப்பாங்க இப்படின்னு நினைக்கும் போது நம்ம அடுத்த வேலையும் அடுத்த ஸ்டெப்பும் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கவே மாட்டோம். அந்த இடத்துல இருக்கறனால நம்ம ஃபெயிலியர் வருது. அப்ப பெட்டர் நீங்க அந்த திங்க்ல இருந்து எடுத்துட்டு உங்களை மாத்திரம் யோசிங்க. உங்களை மாத்திரம் யோசிக்கணும்னா என்னன்றத இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு உருவத்தை யோசிங்க ஒரு மனசுக்குள்ள. அந்த உருவத்துக்கு உருவப்படுத்துங்க. அந்த உருவப்படுத்துறது நீங்களா இருக்கணும். அந்த உருவம் தான் உங்களை கேள்வி கேட்கும். அந்த உருவம் தான் நீங்க செய்யற தப்ப கேட்கும். வெளியில இருக்கிற மனிதர் யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க என்ன தப்பு பண்றீங்களோ அந்த மனசாட்சின்றது திருப்பி கேள்வி கேட்கும். அதுக்கு மாத்திரம் தான் நீங்க பதில் சொல்லணும். தவிர இந்த இடத்துல பயந்துகிட்டு இதுல அவங்க பண்ணிருப்பாங்க இவங்க பண்ணிருக்காங்க யோசிக்க வேண்டாம். அந்த உருவத்தை பாசிட்டிவா யோசிங்க. அந்த உருவத்தை நினைக்கிறபடி நீங்க செய்யும் போது அந்த இமேஜினேஷன்ஸ் உங்க கைக்குள்ள வரும். அது உங்களுக்குள்ள நல்ல பாசிட்டிவ் எனர்ஜிஸ் யோசிக்க வைக்கும். அந்த ஷேடோல நம்ம இருக்கிற போது நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கோன்றது உலகத்துக்கு தெரியாம இருக்கும் போது நம்ம அந்த பிராக்டிஸ், சில விஷயங்களை நம்ம பிராக்டிஸ் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி டைம்ல நம்ம நம்மளை பத்தி யோசிச்சு நம்மளுக்கு என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்ற ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம ஸ்டெப் எடுக்கலாம், பிராக்டிஸ் பண்ணலாம். இல்ல என்னவோ நமக்கு அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும் போது டிஸ்டர்பன்ஸே இல்லாம இருக்கும். அடுத்தவங்களை பத்தி யோசிக்காம நம்மளை யோசிக்கும் போது நம்மளுக்கு ஒரு வே கிடைக்கும். அந்த வழியில நம்ம நடந்து போயிட்டே இருக்கலாம். தேர்ட், ஹைட் யுவர் பிளான்ஸ். ரொம்ப முக்கியம். இது யாருமே பண்ண மாட்டாங்க. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சா அந்த பிசினஸ் ஐடியாஸே எல்லாத்தையும் சொல்றது. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ், பிசினஸ் தவிர ஏதாவது ஒரு ஐடியாஸ் வந்தா அதை பத்தி நம்ம கடகடன்னு சொல்றது. இது ஹியூமன் நேச்சர், தப்பு கிடையாது. நம்ம ஹியூமன் நேச்சர்ல பிரெயின்ல என்ன ஓடிட்டு இருக்கோம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லணும்ன்றது இந்த வாய் துடிக்கும்ன்றாங்க. கடகட கடகடன்னு பேசணும்னு வரும். அப்ப நம்ம எல்லா இதையும் நம்ம சொல்லும் போது என்ன ஆகும்னா, நீங்க ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் நல்ல பிளானா இருந்திருக்கும், கரெக்டா இருக்கும். ஆனா அது நம்ம சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா நம்ம கிட்ட
கிட்ட இருக்கிற எனர்ஜி லெவல், நம்ம கிட்ட இருந்த இந்த பிளானோட கிளாரிட்டி, கிளியர்னஸ் எல்லாமே 5% குறையும்னு சொல்றாங்க. ஆனா எதிர்த்துல இருக்கவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, நம்ம பிளான் புடிச்சு போயிருக்கோம், நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, சத்தம்லாம் லிசன் பண்ணி அதை கேப்சர் பண்ணி அவங்க டெவலப் பண்ணதாலும் நம்ம பல இடத்துல பார்த்துருக்கலாம். அப்போ உங்ககிட்ட மனசுல இருக்கிற சில ஒரு பிளான் எதாவது இருந்ததுன்னா எக்ஸிகியூஷன் பண்றதுக்கு முன்னாடி அதை வந்து நீங்க டெவலப் பண்ணி வெளியில தெரியற வரைக்கும் நீங்க தான் பண்ணதை வந்து தெரியாம அந்த பிளானை ரொம்ப ஹைடா நம்மளுக்குள்ள சீக்கிரட்டா வச்சிருக்கணும். அது எப்படி வச்சிருக்கணும்னா, எப்படி ஒரு பாஸ்வேர்டை நம்ம வச்சிருக்கிறோம், எப்படி ஏடிஎம் பாஸ்வேர்டை வச்சிருக்கிறோம், அதை வந்து யாருக்குமே தெரியாம அந்த பாஸ்வேர்டு நம்மளுக்கு மாத்திரம் தான் தெரியும், இங்க மாத்திரம் தான் அந்த விஷயம் தெரியும். அதே மாதிரி உங்களோட பிளான்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்குள்ள வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்ப அவர் வச்சா மாத்திரம் தான் எக்காரணம் கொண்டும் எந்த காலத்திலும் இந்த பிளான்ஸ் வெளியில வராது. ஆனா ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க ஜெயிச்சா அந்த பிளான் வெளியில தெரியும், அது வேற விஷயம். ஆனா இப்ப பண்றது அந்த பிளான்ஸை எக்ஸிகியூஷன் பண்ற வரைக்கும் இல்ல வேற யார்ட்டையும், இதுல மெயினா ஒன்று சொல்றேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்ல உங்க வேலை பார்க்குறவங்க யாருக்கிட்டையும் எங்கேயும் பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்த உங்க பிளானை வெளியில சொல்லாதீங்க. அது எந்த பிளானா இருந்தாலும் அது வெளியில வர வரைக்கும் சொல்லாது. நிச்சயமா 10 மாசம் ஆகும். எப்படி ஒரு குழந்தை 10 மாசமோ அந்த டெலிவரி ஆகி அது வளர்ந்து வரத்துக்கு அது நடந்து வந்து பேசுற வரைக்கும் இருக்கோ, அது மாதிரி நம்மளோட ஐடியாஸ் இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். உங்க பிளானை ஹைட் பண்ணுங்க. உங்க பிளானை நீங்க ஹைட் பண்ணாம இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கே கஷ்டமா இருக்கும். ஏன்னா 5% குறைய என்ன ஆகும்னா, உங்களையே கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க ஆரம்பத்தில் சொன்ன பிளான் இதுவும் இப்போதுன்னு பார்த்தா 5 குறைஞ்சு 0ல போய் நிக்கிற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட எந்த பிளான்ஸும் இல்லை வராது. அதுக்கு பெட்டர் உங்க பிளானை ஹைடா வச்சுக்கிட்டு சீக்ரெட்டா இருந்தீங்கன்னா, அந்த பாஸ்வேர்ட் மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க நிச்சயமா ஜெயிக்க முடியும். ஹைட் யுவர் ப்ராக்ரஸ். நீங்க பண்ணிட்டு இருக்கிற வேலை, இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்க எல்லாரையும் நீங்க ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஒரு ப்ராக்ரஸ் சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணி ஒரு ப்ராக்ரஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க இப்போ உதாரணமா உடம்ப டெவலப் பண்ணணும், ஜிம் போயிட்டு இருக்கலாம், இல்ல உங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் படிச்சுட்டு இருக்கலாம், இல்ல படிக்கலாம், நீங்க சீக்ரெட்டா ஏதாவது ஒரு கோச்சஸ் பண்ணலாம். இப்படி நிறைய விஷயம் நடக்கும் போது இந்த ப்ராக்ரஸ் பண்ற ஒரு ஸ்டெப்பையும் வெளியில சொல்லாதீங்க. நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த ஸ்டெப்னால நல்லது கிடைச்சிருக்கு சொல்லாதீங்க. இப்போ நீங்க எதையும் உங்க யாருக்கிட்டையும் நீங்க வாயை திறந்து சொல்ல தோணும். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஷட் யுவர் மவுத் இந்த இடத்துல இருக்கணும். நீங்க உங்களுக்கு நிச்சயமா ஒரு லைட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்திருக்கும், ஆனா அந்த வெளியில சொல்லணும்னு ஒரு ஈகரா இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸை சொல்லாம, நம்ம ஹாப்பினஸை சொல்லாம நினைச்சு சொல்லுவீங்க. தயவுசெய்து இந்த நேரத்தில் சொல்லாதீங்க. ஏன்னா பாக்குறவங்க வெல்விஷரா இருக்கலாம், ஆனா சில பேர் வந்து நம்ம பொறாமையினால சில தப்பான கைடன்ஸ் ஆகும்போது நம்ம பண்ணிட்டு இருக்க அத்த ப்ராசஸும் நம்ம டிசப்பேர் ஆனதுக்கு காரணம் இல்லாம போயிடும். அதுக்கு பெட்டர் இந்த ப்ராக்ரஸை வந்து நம்ம ஹைட் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா இதை நீங்க யார்கிட்டயாவது பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு கிளாரிட்டி, இந்த ப்ராக்ரஸ்ல ஏதாவது தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுக்கு இதை சொல்லாம வேற விதத்துல சொல்ல ட்ரை பண்ணுங்க. இதை சொல்லி அவங்க புரியலன்னா மேலோட்டமா ஒரு விஷயத்த சொல்லிட்டு நீங்க அந்த இடத்துல திருப்பி டிசப்பேர் ஆகிறதுக்கு வழியை பாருங்க. திருப்பி நீங்க மறந்துடும், என்னடா கேட்டா ஆளவே காணோம், என்னடா திடீர்னு போனாமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி சூழ்நிலையை கொண்டு விட்டுருங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்றத முழுசா அவங்களுக்கு தெரியற மாதிரி எந்த ப்ராக்ரஸையும் வெளியில சொல்லாதீங்க. உங்க டிரான்ஸ்ஃபர்மேஷனை காமிக்காம இருங்க. அப்படி நீங்க மறைச்சிருந்து காமிச்சிருந்தீங்கன்னா மாத்திரம்தான் உங்களால புது டிரான்ஸ்ஃபர்மேஷனா நீங்க வெளியில வரத்துக்கு வழி ஸ்டெப் கிடைக்கும். அந்த ப்ராக்ரஸை தயவு செய்து வெளியில சொல்லாதீங்க. ஹைட் யுவர் டியர்ஸ், பிளட், ஃபெயிலியர். உங்களுக்குள்ள இருக்க கண்ணீர், உங்களுக்கு சிந்திய ரத்தமும் உங்களுக்குள்ள ஃபெயிலியரையும் தயவு செய்து யாருக்கிட்டையும் எங்கேயும் சொல்ல ட்ரை பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம், நிறைய விஷயங்கள் பண்ணும் போது நம்ம ஃபெயிலியர் ஆயிருப்போம், சில ஃபெயிலியர்னால நம்ம அழுதுருப்போம், நம்மளுக்கு பல கஷ்டங்கள் வந்திருக்கும், ரத்தம் கூட நம்ம சிந்திருப்போம். ஆனா அதை சொல்லணும், ஒரு ஆறுதல் தேடணும்னு நினைச்சுக்கிட்டு நம்ம சில நண்பர்களையோ வீட்டில் இருக்கவங்ககிட்டயோ நம்ம சொல்லணும்னு நினைக்கும் போது அதை நம்மள ரொம்பவும் டவுன்ல கொண்டு போய் விடுறோம். பெட்டர் உங்க அழுகை, உங்களுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் இந்த ரூமுக்குள்ளே போட்டு அழுது இந்த ரூம் ஃபுல்லா தண்ணீர் வந்தாலும் சரி இதுக்குள்ளே இருக்க பாருங்க. இதை விட்டு வெளியில வந்து ஒரு ஆறுதல் தேடினீங்கன்னா அடுத்த ஸ்டெப் பண்ணவே மாட்டீங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா என் லைஃப்ல நான் பட்ட ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளத்துல நான் ஃபேஸ் பண்ணாத ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நான் பட்டப்ப உட்கார்ந்து அழுததை என் வைஃப்ட கூட உட்கார்ந்து நான் டிஸ்கஸ் பண்ணது கிடையாது. வேற யார்கிட்டையும் நான் ஃபோன்
ஃபோன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோ யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணாமல் அந்த முழு நைட்டு ராத்திரி அந்த 12 hours எனக்குள்ளே இருந்த பெயின் நான் தூங்கி எந்திரிச்சு அந்த அழுகையோடு தூங்கி எந்திரிச்சு காலையில் எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருந்து திருப்பி நான் வேற லெவலில் அந்த எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு நான் பல ட்ரை பண்ணிட்டு இருந்தேனோ அதில் ஒரு சேஞ்சஸ் வந்ததுக்கு முக்கியமானது என் கண்ணீரை வெளியில் சொல்லலை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோக்கு முன்னாடி சொல்கிறேன். நான் பட்ட கண்ணீர், நான் வேதனையை, எனக்கு ஃபெயிலியர் இருந்ததை வெளியில் நான் பேசினது கிடையாது. அது இல்லை யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்க, என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் யாருக்காகவும் கண்டிப்பாக தெரியும். அது பெட்டர் இந்த உங்கள் கண்ணீரை மறைச்சிருந்து பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட பவர் வேற லெவலுங்க. எக்ஸ்ட்ரீமாக உங்களுக்கு கொண்டு போய் நிற்கும், ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். அந்த இதுக்கு ஆறுதல் தேடத்து தோணும். மனசு வந்து யாராவது நமக்கு ஆறுதல் வேண்டவே வேண்டாம், அந்த ஆறுதல் வந்து நம்மளாவே இருக்கட்டும், நம்மளுக்குள்ள இருக்கிற மனசு இருக்கட்டும். நம்ம அப்பதான் வந்து அந்த பெயின் நம்மளை குத்தும். ஏன்டா இப்படி இருக்கிற, ஏன் இப்படி இருக்கிற, ஏன் அழுதுட்டு இருக்கிற, உனக்கே இப்படி கேட்கும். கேட்டுக்கிட்டே அந்த கேள்வி இந்த மனசாட்சி கேட்கும் போது எந்திரிச்சு ஓடணும்னு தோணும். அந்த பாசிட்டிவா எனக்கு திங்க் பண்ண தோணுனாலதான் லைஃப்ல எந்திரிச்சு நான் ஓடி இப்போ வந்துருச்சு உட்கார்ந்து இருக்கிறேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க அந்த கண்ணீரை துடைக்காம யோசிச்சு முடிவெடுத்தனாலதான். இது வந்து சாதாரணமா நான் சொல்லலாம், ஆனா நான் பட்டங்கள், அந்த காயங்கள், அந்த நினைவுகள்லாம் இன்னைக்கு யோசிக்கும் போது அது எப்படி பெயின் நான் கோ த்ரூ பண்ணேன்றது எனக்கு மாத்திரம் தான் தெரியும். அதே மாதிரி நீங்களும் கோ த்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நீங்க ஒரு அண்டர்ஸ்டூட்னு போடுங்க, எனக்கு புரியுதுன்னு சொல்லி போட்டீங்கன்னாலே பல பேருக்கு ஒரு லெசனா இருக்கும். நீங்க போடுற கமெண்ட் வந்து லெசனா இருக்கும். இதை டேக் அவுட் பண்ணி நிச்சயமா சேஞ்சஸ் கிடைக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை எனக்கு. தேர்ட் பார்ட்ல ஹவு டு ரீஅப்பியர். நீங்கள் இப்போ பார்த்த இந்த வீடியோஸ்லேருந்து நீங்கள் ரீஅப்பியர் ஆகிறதுக்கு, உலகத்தில் புது மனிதராக ஆகிறதுக்கு ஒரு வழி இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பிக் யுவர் டார்கெட். உங்கள் டார்கெட் என்னன்னு நீங்கள் பிக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தீங்கன்னா பணம் வரணும், ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகணும், 1க்கு 2 பிஸ்னஸ் ஆகணும், சில பேர் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும், சில பேர் வந்து நெக்ஸ்ட் லெவல் நான் ஸ்டடீஸில் போகணும், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், இல்லை மிலிட்ரி மேன் ஆகணும். இப்படி நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆகிறதுன்றதை நீங்கள் உங்களோட டார்கெட்டா இருக்கும். அது என்ன டார்கெட்ன்றதை நீங்க டிசைட் பண்ணிருந்தீங்கன்னா அது ஸ்ட்ராங்கா எடுங்க. அந்த ஸ்ட்ராங்கா எடுத்ததை எழுதுங்க. எழுதி அதை திருப்பி திருப்பி பார்க்க பாருங்க. பார்க்கும்போது என்ன ஆகும்னா நம்ம இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம், நம்ம சேஞ்சஸ் ஆயிருக்குன்றது தெரியும். ஆனா எழுதுனதை நீங்க எங்கேயாவது பிக் பண்ணி, ஆனா அது நீங்க மாத்திரம் பார்க்குற மாதிரி வைங்க, வேற யாரும் பார்க்குற மாதிரி வைக்கக்கூடாது. ஏன்னா பல பேர் அது கேள்வி கேட்பாங்க, நீங்க அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு இருப்பீங்க. அதனால பெட்டர் உங்க மொபைல்லையோ இல்லை ஒரு நோட்ல எழுதியோ உங்ககிட்ட வச்சுக்கிட்டு அதை டெய்லி பார்க்க பாருங்க. அந்த டார்கெட் நீங்க போயிருக்கீங்களா, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் எனக்கு ஆயிருக்கான்றதை நினைக்கும் போது ரீஅப்பியர் உள்ள என்ட்ரா இருப்பீங்க. இது நடந்திருக்கும், எனக்கு நிறைய தடவை நடந்துருச்சு. ஏன்னா நான் ரீஅப்பியர் ஆகும்போது நான் யோசிச்சு பார்த்தப்போ இதெல்லாம் நான் கடந்து வந்திருக்கேன், சேஞ்சஸ் ஆயிருக்கு, நான் ஒரு மனிதரா மாறி இருக்கிறேன். முதல் மனிதரா இருந்தப்போ புது மனிதரா வந்திருக்கேன். இனி இப்ப பாக்குறவங்க எல்லாம் நீ வித்தியாசமா இருக்கிற, வித்தியாசமா யோசிக்கிற, வித்தியாசமா பேசுறன்ற போது உன்னோட வேர்ட்ஸே நிறைய மாறி இருக்குன்னு காரணம் என்னன்னா டிசப்பியர் ஆகி திருப்பி ரீஅப்பியர் ஆனது தான் மெயினான காரணம். ரிவால்வ் யுவர் லைஃப் அரவுண்ட் கிரஷ் இட். நீங்க இப்போ இவ்வளோ கோ த்ரூ பண்ணி இவ்வளோ ஒரு சேஞ்சஸ் ஆகி நீங்க வந்திருந்தாலும் நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கீங்களான்றது அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க கோல் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கோலுக்கு ஏற்ற வேலையை செஞ்சீங்களான்றது உங்களுக்கு ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கும். அந்த ப்ராசஸ் நீங்க பண்ணிருப்பீங்க, அந்த ஷேடோவில் நீங்க சேஞ்சஸ் ஆயிருப்பீங்க, ரீப்ரோக்ராம் பண்ணிருப்பீங்க. அப்போ அந்த ரீப்ரோக்ராம் பண்ணிருக்கிறோமா இல்லையான்றது ஒன்றுக்கு நீங்க செக்லிஸ்ட் மாதிரி 1, 2 நீங்க போட்டு ஏதாவது ஸ்டெப்லாம் நான் பண்ணிருக்கிறேன் கோத்ரூ பண்ணீங்கனாலே தெரிஞ்சிடும் எது பண்ணிருக்கோம் எது பண்ணலன்னு. இந்த ரீப்ரோக்ராம் ஆகி நம்ம ரீஅப்பியர் ஆகிறதுக்கு மெயினா இந்த செக்லிஸ்ட் நம்ம பண்ணோம்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சு போறோம். சப்போஸ் நம்ம பண்ணேன்னா ரீகரெக்ஷன் நம்ம பண்ணிட்டு திருப்பி ரீஅப்பியர் ஆகிறதுக்கு வழிவகுக்கும். அப்ப நம்ம கோல் என்ன, நம்ம எதை பண்ண போறோம் எதை பண்ணக்கூடாதுன்றது நம்மளுக்கு தெரியும் போது நிறைய சேஞ்சஸ் நம்மளுக்கு எதெல்லாம் எரஸ் பண்ணுமோ அதை எரஸ் பண்ணிட்டு எது தேவையோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோன்றது இந்த பாயிண்ட்ல நமக்கு புரிய வரும்போது நம்மளுக்கு ஒரு புது மனிதர் புத்துணர்ச்சியா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரிய வரும். ரீப்ரோக்ராம் யுவர் மைண்ட். நம்ம லாஸ்ட் ஸ்டெப்ல இருக்கிறோம். நம்ம இத்தனை கோ த்ரூ பண்ணி இவ்வளோ டிசப்பியர் ஆகி நம்ம திருப்பி அந்த ஷேடோவில் இருந்து மறைமுகமா வாழ்ந்து பல விஷயங்கள் நம்ம பண்ணி கஷ்டத்துல பண்ணி அந்த ஃபெயிலியரை பார்த்து அழுது எல்லாம் நடந்து முடிஞ்சு வரும்போது புது அப்பியர் நம்மளுக்கு கிடைக்கும். புது மனிதரா இருப்போம், புது ஃப்ரெஷ்ஷா இருப்போம். ஒரு பிசினஸ் மேன் எப்படி ஒரு கம்பீரமா நடந்து போறதோ, ஒரு பொலிட்டிஷியன் நடக்கிறதோ, ஒரு நம்மளுக்குள்ள ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு கப்பு வாங்குறதோ, ஃபர்ஸ்ட்
ப்ரைஸ் வாங்கினது, அந்த ஒரு எண்ணம் நம்மளுக்கு வரும்போது இந்த இடத்துல உங்களுக்கு செய்ய வேண்டியது, நீங்க இந்த உலகத்துக்கு காமிக்கணும்னு நினைச்சாலும் காமிக்கலாம். இல்ல இன்னும் நான் போக வேண்டிய பாத்து நிறைய இருக்கு, நான் பண்ண வேண்டிய இருக்கு, நான் டிசப்பியர்ல இருந்துட்டு இன்னும் நிறைய பேர் ஆகிறதுக்கு இன்னும் நான் டைம் எடுத்துக்கிறேன் நீங்க நினைச்சாலும் இன்னும் நீங்க டைம் எடுத்துக்கோங்க. அப்போ 180 டேஸ்ல இருந்து நீங்க பண்ணீங்கன்னா ஒரு 6 மாசம் இந்த விஷயத்தை நீங்க ட்ரை பண்ணீங்கனாலே, 3 மாசம்ன்றத விட 6 மாசம் இதை ட்ரை பண்ணாலே ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வரும். ஒரு மங்க் மோட்ல இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஞானி மாதிரி இருக்கிற மாதிரி தோணும். உங்களுக்குள்ளேயே நீங்க திருப்பி நின்று பார்க்கும்போது, ஓ நானாவேன், எனக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் இருக்கு, எனக்கும் வந்தது, எனக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கு, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்தோம், தேவையில்லாத ஃபெயிலியர்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம், அழுதுகிட்டு இருந்தோம், ஆனா இப்ப பார்த்தா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கிறோம், என்னையே நான் திருப்பி கண்ணாடியில் பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கிறேன். அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள திருப்பி வரும். அந்த ஸ்மைல் உங்களுக்குள்ள வரும்போது தான் அந்த நீங்க உங்க ப்ரோக்ராம் ஆயிருக்கு, உங்க மைண்ட் மாறி இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வரும். இதுக்கு பெட்டர் ஒரு 6 மாசம் டைம் எடுங்க. 180 நாள் எடுத்துக்கிட்டீங்கனாலே 4320 ஹவர்ஸ் நீங்க இதுக்கு செலவு பண்ணீங்கனாலே போதும். நீங்க நிச்சயமா சொல்றேன், நீங்க டிசப்பர் ஆகி ரீஅப்பேர் ஆகும்போது இந்த உலகத்துக்கு புது மனிதராக வருவீங்கன்றது ஆணித்தரமான ஒரு விஷயங்கள். இது நான் மாத்திரம் சொல்லல, உலகத்துல இருக்காங்க அத்தனை பேர் சொல்றாங்க, எழுத்தாளர் சொல்றாங்க, பிசினஸ் மேன் சொல்றாங்க, ஒரு இண்டிவிஜுவலா எல்லாருமே யாரெல்லாம் இது கோத்ரூ பண்ணாங்களோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த கோத்ரூ 3 பார்ட்டி நீங்க பண்ணீங்கன்னா மாத்திரம்தான் உங்களால ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். இதுல ஒரு பார்ட் ஒரு இது நீங்க ஸ்கிப் பண்ணியிருந்தாலும் உங்களால ஒரு சேஞ்சஸ் வர முடியாது. பெட்டர் லைஃப்ல நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும், ஒரே மாதிரி லைஃப்ல இருக்கிறேன் நான் திருப்பி மாறி லைஃப்ல வரணும்னு நினைச்சீங்கன்னா டிசப்பேர் ஆகுங்க. திருப்பி ரீஅப்பேர் ஆகிறதுக்கு இந்த வீடியோ முதல்ல இருந்து நீங்க திருப்பி ஒரு வாட்டி 1க்கு 3 தடவை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நிச்சயமா லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும். எனக்கும் வந்திருக்கு, உங்களுக்கும் வந்திருக்கு. நான் மாறி டிசப்பேர் ஆகி 6 மாசம் இல்ல 1 வருஷம் கிட்ட நான் எடுத்துமே லைஃப்ல நான் வந்திருக்கிறேன். நீங்க வரத்துக்கு லைஃப்ல வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க டிசப்பேர் ஆகி நீங்க உலகத்துக்கு புது மனிதராகவும் புது பர்சனாகவும் சர்ப்ரைஸ் பர்சனாகவும் ஷாக்கிங் பர்சனாகவும் வரத்துக்கு வாய்ப்புகள் 100% வாய்ப்புகள் இருக்கு. ட்ரை பண்ணுங்க, நடந்தே தீரும்.